அப்பா அம்மாலாம் எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தலைமுறைகள் வந்து இப்படியே போயிருமா என்னான்னு தெரியல. நம்ம மினிமம் ஒரு 60 சேலையிலேருந்து நாங்கள் இந்த மாதிரி நூலை வந்து சுற்றி வச்சுக்கிடுவோம். இந்த வார்ப்பும் வெஃப்ட்டும் ஜாயின் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கை வச்சு தான் அந்த யான் வந்து தயாரிக்கிறாங்க. அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற சேலையை வியர் பண்ணுற மூலமாக இது வந்து செக்குடு டிசைனுங்க. நல்லா ஒரு குட்டி குட்டி செக்குடாக கீழே சின்னதாக ஒரு பார்டர் வச்சு அழகாக ஒரு நாவல் பழ கலரில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போதும் சரி, ஆஃபீஸ் போகும்போதும் சரி, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அதுக்கு கரெக்டான சாரீ இது தாங்க. இதை நிறைய பேர் இப்போ சாரியே கட்டுறதில்ல மாடர்ன் உலகத்தில் வந்துட்டு. ஆனால் காட்டன் யூஸ் பண்ணணும்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது. அவங்களுக்காக தாங்க இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம். அதில் அந்த வனத்தில் உள்ள விலங்குகள்லாம் வச்சுருப்போம். மயில், மான், யானை. அதனால தான் இதுக்கு பேரே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம்லை யூடியூப் சேனல். லோகம்லை குடும்பம் அனைவரும் லோகேஷன் 11 வணக்கங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், சத்தியமாக நீங்களா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா தேனி மாவட்டத்தில் வந்திருக்கேன். தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டி சுப்லபுரம் என்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பருத்தி ஆடை, அதாவது பஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்டு நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, அது யாரால் உடுத்தலாம், அந்த ப்ராடக்ட் உடுத்ததுனால என்ன பெனிஃபிட் மக்களுக்கு ஏற்படுது, அதாவது பெண்களுக்கு என்ன ஏற்படுது, மற்ற குழந்தைகளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்கலாம் போகலாம். எல்லோருக்குமே வணக்கங்க. என்னோட நேம் சோவியா ராமர். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற பக்கத்தில் சுப்லாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து நாங்கள் உயர்தர காட்டன் சேலைகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த தொழிலை நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பல தலைமுறைகளாக, எங்களுக்கு கரெக்டாக எத்தனை தலைமுறைன்னு கூட சொல்ல முடியலை. ஏன்னா அவ்வளோ தலைமுறைகளுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா, அவங்க தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னு பல தலைமுறைகளாக நாங்கள் கூலி நெசவு வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கூலி வேலை அப்படின்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க, எவ்வளோ அவமானம், எவ்வளோ கஷ்டம். அதில் வாங்குகிற சம்பளம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு செலவு செய்கிறது கூட பத்தாமல், அதுவுமே நாங்கள் காட்டன் சேலைகள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதனோட புதிய சேலைகளை வந்து எங்களுக்கு நிறைய உடுத்தணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அதை உடுத்தக்கூட முடியாத ஒரு ஏக்கம் எல்லாமே இருந்துச்சு. அப்போ எங்கள் தாத்தாவும் அப்பா அம்மாலாம் எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தலைமுறைகள் வந்து இப்படியே போயிருமா என்னான்னு தெரியல, நம்ம தலைமுறைகளை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற டயத்தில் எங்கள் அப்பா வந்து என்னைய ஒரு டெக்ஸ்டைல் படிப்பை தான் எனக்கு 3 இயர்ஸ் முடிக்க வச்சாங்க. அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, சரி நம்ம இந்த தொழிலை நம்ம இனிமேல் நம்ம சொந்தமாக தயாரிப்பு பண்ணி நடத்தணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து என்னோடய பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் தான் இன்றைக்கி நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், பிரகாஷ் டெக்ஸ் அப்படிங்கிற நேமில் நாங்களே சொந்தமாக ஒரு காட்டன் சேலை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது தான் நம்மளுடைய காட்டன் நூல். பாருங்கள், கலர் கலராக இருக்குங்களா? இந்த காட்டன் நூலை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கலர் கலராக நம்ம காட்டன் சேலை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நூலை தொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரியே உங்களுக்கு சாரீலேயும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்குங்க. இது தாங்க எங்களுடைய சொந்த தறி. இது மூலமாக தான் நாங்கள் காட்டன் சேலை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். பல தலைமுறைகளாக நம்ம கூலி வேலை பார்த்துட்டு இந்த சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எங்கள் முன்னோர்கள் வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டோம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு தான் எங்கள் முன்னோர்கள் வந்து இப்போ எங்கள் கூட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் அவங்க நினச்ச காரியத்தை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இது தாங்க நாங்கள் பாவுன்னு சொல்லுவோம். இதில் வந்து நாங்கள் 60 சேலைக்கு ஏற்ற மாதிரி, இல்லை 100 சேலை, மினிமம் ஒரு 60 சேலையிலேருந்து நாங்கள் இந்த மாதிரி நூலை வந்து சுற்றி வச்சுக்கிடுவோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டும் போது முன்னாடி போயிட்டே இருக்கும். இது நம்ம பார்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஜரியான். இது ஃபுல்லாக அந்த பாபினில் ரோல் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை இலை வேணுமோ அத்தனை தான் நாங்கள் வைன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டுருப்போம். இது தாங்க நம்மளுடைய டிசைன் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிசைன் கார்டில் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டரில் கொடுத்து நம்ம அந்த கார்டு வந்து பஞ்சிங் பண்ணி ரெடியாக வச்சுக்கிடுவோம். இந்த பஞ்சிங் பண்ண கார்டை ஒரேடி அப்படியே டைப் பண்ணி, இது பார்த்திங்களா, இதுதான் நம்ம ஜக்கார்டு அட்டை, ஜக்கார்டு கட்டைன்னு சொல்லுவோம். இந்த ஜக்கார்டு கட்டையோட இந்த அட்டையை நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டு, இது வந்து ரோப். இந்த ரோப் ஜக்கார்டு கட்டையிலேருந்து வர்ற ஒவ்வொரு ரோப் மூலமாகவும் நம்ம இப்போ கீழே சொன்னோம் இல்லைங்களா பாவி இலை, அந்த இலையை வந்து இதில் வந்து இப்படி கட்டி வச்சுப்போங்க. கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சேலையை வந்து ஓட்ட ஆரம்பிப்போம். சேலையை ஓட்ட ஆரம்பிக்கும் போது
இது தாங்க நாடா. இந்த நாடாவில் நம்ம இந்த மாதிரி தார் ஓட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தார் இலை, அதாவது இங்கிலீஷில் நம்ம விஃப்ட்டுன்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? இலை ஒரு இலையாக தனியாக வரும். இந்த பாவு இலை வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பின்னாடி அந்த பாவு இலை, இதை வந்து வார்ப்புன்னு சொல்லுவோம். இந்த வார்ப்பும் வெஃப்ட்டும் ஜாயின் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஒரு saree கிடைக்கும். நம்ம காட்டன் சேலைகள் உங்களுக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியுங்க. பிறந்த குழந்தை பிறந்த உடனே கையில் வாங்குறதே வந்து அந்த காட்டன் சேலையில் தான் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா அந்த காட்டன் சேலை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. ஏன்னா உடம்புல உள்ள வியர்வைத்தன்மையெல்லாம் உறிஞ்சிட்டு உடல் சூட்டு அந்த வெப்பத்தை வந்து குறைச்சி அது வந்து உடம்புக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் முந்தைய காலத்துலேருந்து எல்லாருமே அந்த காட்டன் சேலையை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது படிப்படியாக இப்போ குறைஞ்சி வந்து சிந்தட்டிக் யானை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சிந்தட்டிக் யானுங்கிறது வேறு இதுவுமே கிடையாதுங்க. அந்த பூனை சேலை இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அது வேறு எதுவும் இல்லை. நம்மளோட பிளாஸ்டிக் வேணான்னு ஒதுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக்கை வச்சு தான் அந்த யான் வந்து தயாரிக்கிறாங்க. அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற சேலையை வியர் பண்ணுற மூலமாக நம்ம உடம்புல வெப்பம் தாங்க அதிகரிக்கும். நம்ம வேணான்னு ஒதுக்குறோம், ஆனால் மறுபடியும் அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு டிஃபெக்ட் இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. அதெல்லாம் தவிர்த்து நம்ம முன்னாடி உள்ள பாரம்பரியமான, அதாவது உயிரோட்டம் உள்ள ஒரு காற்றோட்டம் உயிரோட்டம் அந்த உள்ள காட்டன் யாழை தாங்க நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணணும். அந்த காட்டன் சேலையில் ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம பார்க்கலாம். லோ பட்ஜெட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான உடைகளை தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் இப்போ ஒவ்வொரு வெரைட்டியாக பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு அழகான கலரில் எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்டர் கொடுத்துருவோம். சாரியோட கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பார்டர் கொடுக்குற மாதிரி. இது வந்து நம்ம ஆஃபீஸ் வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி வீட்டில் இருக்கும்போதும் கட்டிக்கலாம். சின்னவங்க பெரியவங்கங்கிற மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே இப்போ காட்டன் சேலை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு காஞ்சி காட்டன் பார்டரில் ஒரு ரெட்டைப்பட்ட பார்ட்ரு அழகாக இருக்குங்க. அந்த ஜரி பார்ட்ரு வச்சு நீங்கள் இதை ஃபங்க்ஷன் வியர்க்கே கட்டிட்டு போகும்போது நீட்டாக இருக்கும். நல்ல ஒரு அன்னம் பார்டரு, நல்லா ஒரு ருத்ராட்சம் பார்டர் கொடுத்து சூப்பராக வந்திருக்கு. பல்லு வந்து இப்படி தாங்க இருக்கும். முந்தானை வந்து நல்ல ஒரு லைன் பல்லு கொடுத்துட்டு இந்த saree நீங்கள் கட்டிட்டு போனாலே ஃபங்க்ஷனில் எல்லோரும் உங்களை தாங்க பார்க்குற மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு நீட்டான ஒரு அன்னம் பார்டரு. இப்போ எனக்கு ஜருக பார்டரே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்டரே இல்லாமல் சிம்பிளாக கட்டுற மாதிரி, லோ பட்ஜெட்டில் சிம்பிளாக கட்டுற மாதிரி ஒரு காட்டன் saree. நிறையா பேர் எனக்கு பார்டரில் எந்த ஒரு அன்னம் அப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஒரு டிசைன் போட்டிருக்கோம் பாருங்கள். சும்மா நார்மலாக டைமண்ட் டிசைன்ஸில் ஜரி பார்டர் லுக்கில் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், லைன்ஸ் கொடுத்து. இதை பாருங்கள், நல்ல ஒரு கொடி மலர் saree மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கொடி மலர்லேயே வர்ற மாதிரி அந்த ருத்ராட்சத்துக்குள்ளே ஒரு அன்னம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ருத்ராட்சத்துக்குள்ளே ஒரு அன்னம் போட்டு ஜரி வீவிங்கில் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் மட்டும்தாங்க. ஏன்னா நிறையா உங்களுக்கு இப்போ காமிக்க முடியாதுங்கிறதுனால ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒரு saree தான் காமிச்சிட்ருக்கேன். இன்னும் இதில் டிசைன்ஸும் அதிகமாக இருக்குது, கலர் ஆப்ஷனும் நிறையா இருக்குங்க ஒவ்வொரு டிசைன்லையுமே. இப்போ இது மட்டும்தானா அப்படின்னு இல்லை, நீங்கள் கேட்குற டிசைனில் கூட நீங்கள் கேட்குற கலரில் கூட கண்டிப்பாக எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூனிஃபார்ம் சாரியாக இருக்கட்டும், இல்லை நான் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்கேன், நான் மற்றவங்களுக்கு saree எடுத்து கொடுக்கணும், எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும், எனக்கு டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னாலும் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுப்போங்க. நீங்கள் கேட்குற டிசைனில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னீங்களா, அதில் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பார்டர் அனுப்பிச்சி விட்டு எனக்கு இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது அவங்களுக்கு மட்டுமே தான் ஒரு தறியில் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு பாருங்கள். நல்ல ஒரு சூப்பராக ஒரு ரெட்டைப்பட்ட பார்ட்ரு, அன்னமும் யானையும் கலந்த மாதிரி. இது பல்லு டிசைன். ஒரு பக்கம் ஃபுல்லாக சின்ன பார்ட்ரு, ஒரு பக்கம் பெரிய பார்ட்ரு. இது வந்து செக்குடு டிசைனுங்க. நல்லா ஒரு குட்டி குட்டி செக்குடாக கீழே சின்னதாக ஒரு பார்டர் வச்சு அழகாக ஒரு நாவல் பழ கலரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரிய செக்குடு, அதாவது ரெட்டை லைன் வர்ற மாதிரி ஒரு செக்குடு. இந்த செக்குடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜரி லைனில் வர மாதிரி. இது வந்து ரெண்டுமே காட்டன் த்ரெட்டில் வரும். இந்த செக்குடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜரி கட்டத்தில் வரும். ஜரி பார்டரு ஜரி கட்டம். இதை வந்து நம்ம சுங்கடி சேலைன்னு சொல்லுவோம் நம்ம இதில், செட்டிநாடில் சுங்கடி. இது எல்லாமே கலர் ஆப்ஷன் எல்லாமே உங்களுடைய தாங்க. நீங்கள் என்ன கலரில் கேட்டாலும் சரி, இல்லை எனக்கு
மீட்டர் வைஸ் எனக்கு 5.5 மீட்ரு வேணும், 6.20 வேணும், மடிசார் கட்டுற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் எதை கேட்டாலும் சரிங்க, எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோங்க. சாரீ ஃபுல்லாக ப்ளைனாக இல்லாமல் ஃபுல்லாகவே குட்டி குட்டி புட்டாவாக போட்ட மாதிரிங்க. சாரீ ஃபுல்லாக பார்த்தா தெரியுதுங்களா? இந்த புட்டா எல்லாமே நம்ம வீவர்ஸ் எல்லாமே கையிலே த்ரெட் பண்ணி போடுறதுங்க. தறியை நிப்பாட்டி 2 உடைக்கு ஒருக்க இந்த புட்டா போடணும். நல்ல அழகான ஒரு ஜரி பார்டரில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான பார்டருங்க. நாவல் கலருக்கு பிங்க் கலர் வர்ற மாதிரி ப்ளவுஸோடு அது வந்துடும். ப்ளவுஸ் எல்லாமே ப்ளைனாக வந்துடும். முந்தானையிலையும் நல்ல ஒரு குட்டி குட்டி புட்டா டிசைன்ஸ் வர மாதிரி நல்லா அழகாக வந்துடுங்க. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே அவைலபிளாக இருக்குது. இதை பாருங்கள், அதில் இன்னொரு சாரீ. இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் கட்டிட்டு போகும்போது சூப்பராக இருக்குங்க. காட்டன் சாரீ பொதுவாகவே நீங்கள் ஆஃபீஸ் வேருக்கு யூஸ் பண்ணும்போது ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சாரீ கட்டிட்டு போகிறோம் ஆஃபீஸ் வேர் கட்டிட்டு போகும்போது அந்த சாரீ வந்து எங்கே நமக்கு களையுதோ மடிப்பு இதாகுதோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். நீங்கள் காட்டன் சாரீ ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டிட்டிங்கன்னா அந்த ஃப்ளீட் வந்து களையவே களையாதுங்க, அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம ஆஃபீஸ் வேருக்கு எப்போயுமே காட்டன் சாரீ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போதும் சரி, ஆஃபீஸ் போகும்போதும் சரி, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அதுக்கு கரெக்டான சாரீ இது தாங்க. இதை பாருங்கள், நல்ல ஒரு குட்டி குட்டி செக்குடில் டெம்பிள் பார்டர் வச்சு ருத்ராட்சம் பார்டர் வச்சு வரும் ஜரியில். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு வந்து பார்டருக்குள்ளே வரவே வராது. அப்போ பார்டர் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு லுக்காக அழகாக தெரியும். இந்த கட்டை வந்து இதோடையே திரும்பிடும். இந்த நூல் வந்து இது பேர் தான் இது கோர்வை காட்டன் சாரின்னு சொல்லுவோம். நல்லா இருக்குங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த சாரீ நீங்கள் வியர் பண்ணும்போது. ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு ஆஃபீஸ்க்காகட்டும், டெய்லி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு லுக் கொடுக்கும். இப்போ நான் ஃபங்க்ஷன் வியர் பண்ணணும், ஆனால் எனக்கு அதெல்லாமே சிம்பிளாக இருக்குது, ப்ளைனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க சாரீ ஃபுல்லாக ஜக்கா டிசைனு. இதெல்லாமே பிரிண்டிங் கிடையாது, தறியிலே நெய்கிறது. சாரீ ஃபுல்லாக தறியிலே நெய்கிற டிசைன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், நூல் நெசவு பண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே நெய்கிறது. இது முந்தானையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக வருங்க. ஒரு லைன்ஸ் இல்லாமல் நல்ல கிராண்ட் லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சாரீ வியர் பண்ணும்போது. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துடும். ஃபங்க்ஷன் வியருக்கு பக்காவாக இருக்குங்க. நல்ல அழகான ஒரு யானை பார்டரில் ஒரு அதுவுமே மல்டி கலரில், அது பூ ஒரு கலராக இருக்குது, யானை ஒரு கலராக இருக்குது பாருங்கள். இந்த புட்டாஸ்மே வந்து மல்டி கலரில் வந்துடும். இது ஒரு டைப் ஆஃப் சாரீ, இது ஒரு டைப். இதில் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா வனசிங்காரம் சாரின்னு சொல்லுவோம். இது வந்து வனசிங்காரம் சாரிங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரில், ஒரு பெரிய பார்டரில் சென்டரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஜக்காடு வீவிங். அதில் அந்த வனத்தில் உள்ள விலங்குகள்லாம் வச்சுருப்போம். மயில், மான், யானை. அதனால தான் இதுக்கு பேரே வனசிங்காரம் சாரின்னு சொல்லுவோம். ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்துடும். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இது வந்துடும். பல்லு வந்து இந்த மாதிரி லைன்ஸில் தான் வரும். ஃபங்க்ஷன் வியருக்கு, ஆஃபீஸ் வியருக்கு இது எல்லாமே சூப்பரான ஒரு லுக் கொடுக்குங்க உங்களுக்கு. இதை நிறைய பேர் இப்போ சாரியே கட்டுறதில்ல மாடர்ன் உலகத்தில் வந்துட்டு. ஆனால் காட்டன் யூஸ் பண்ணணுன்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது. அவங்களுக்காக தாங்க இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் டாப் மெட்டீரியல். இது டாப் மட்டும் வரும். 2.5 மீட்டர் டாப்பு வித் அதோடைய ஷால் வந்துடும். ஷாலில் இந்த மாதிரி டசல் போட்டு ஓட்டி கொடுத்துருவோம். இதுவும் 2.5 மீட்டர். இதை அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் என்ன டிசைன் கேட்டாலும் சரி, என்ன சைஸ் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பிரின்சஸ் கட்டிங். இது வந்து அம்பர்லா ஃப்ராக். உள்ள லைனிங் இதுவும் பியூர் காட்டன்லேயே போட்டு லைனிங்கோடு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது வீட்டில் உள்ள குட்டி குழந்தைகளை நம்ம அழகாக கூட்டு போகணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம குழந்தைங்க அந்த பட்டுப்பாவடை உடுத்துறது கிடையாது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அது தோலில் வந்து எரிச்சலாக இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் ஃபீலிங் இல்லாமல். அதனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும். நம்ம எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை கூட போட மாட்டாங்க. நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்து குழந்தைங்க போடாத போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தாங்க உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பியூர் காட்டனில் உங்கள் வீட்டு பிறந்த குழந்தையிலேருந்து
உங்கள் வீட்டு பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் ஃப்ராக்காக யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்க சாரியாக போட்டுக்கலாம், மிடில் ஏஜ் உள்ளவங்க சுடிதாராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆக நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே காட்டன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக எல்லாருக்காகவும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது பாருங்களேன், அழகாக ஒரு குட்டி குழந்தைக்கு ஒரு 1 இயர் 2 இயர் பேபி யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு பாவாடை சட்டை. பட்டில் போட்டால் கூட இவ்வளோ அழகாக இருக்காதுங்க. உங்கள் குழந்த நல்லா ஃபீல் ஃப்ரீயாக சந்தோஷமாக விளாடும் ஃபங்க்ஷன் போனால். இப்போ நம்மளுடைய காட்டன் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்க இல்லைங்களா? இதில் இப்போ நம்மளுடைய பிரகாஷ் டெக்ஸ் காட்டன் சாரியை உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் பண்ணணும், ரொம்ப எப்பயுமே புதுசு மாதிரியே வச்சுக்கணும் அப்படின்னா 4 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வைங்க. எந்த ஒரு டிடர்ஜென்ட்டுமே யூஸ் பண்ணாமல் 10 நிமிஷம் வெறும் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு போட்டு ஊற வச்சுட்டு மைல்டாக ஒரு ஷாம்புவோ இல்லை சோப்புவோ போட்டு கையிலே வாஷ் பண்ணுங்கள். தயவுசெய்து மிஷினில் எப்போயுமே காட்டன் சாரியே போடாதீங்க. கையில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நிழலில் காய வைங்க, மரத்தடியில். ஏன்னா சூரிய வெளிச்சத்தில் டைரெக்டாக நீங்கள் காய வைக்கும்போது கலர் வந்து ரொம்ப ஃபேட் ஆயிரும். நிழல்லே காய வச்சுட்டு ஃபோல்டிங் பண்ணி அயன் பண்ணிட்டீங்கன்னா எப்போயுமே புதுசு போல் இருக்கிற காட்டன் சாரி உங்களுக்கு ரெடி ஆயிரும். கஞ்சி வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் கஞ்சி போட்டிங்கன்னா எப்போயுமே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இந்த காட்டன் சேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசெல்லிங் கூட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுவுமே எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆமாங்க, ரீசெல்லிங்காக நாங்கள் ஒரு நியாயமான விலையில் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நாங்களே உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் அதில் ஒரு லாபம் வச்சு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ரீசெல்லிங் பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, நாங்கள் பெரிய ஹோல்சேல் கடைகளுக்கு கூட நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ரீட்டைல் பண்ணணும், நீங்கள் ரீட்டைலாக தனியாக வந்து வாங்கணுன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களை வாங்கிக்கலாம். நேரடியாக தறியிலேருந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல தரத்தில் ஒரு நியாயமான விலையில் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி காட்டன் சாரி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் பிரகாஷ் டெக்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இதை நம்ம வீட்டில் தான் வந்து எடுக்கணும்னு கிடையாதுங்க. நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் எங்களுடைய காட்டன் சாரியை வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உணர்வோடு நெஞ்சு தருகிறோம், அதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு கொடுத்துக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக எங்கள் காட்டன் சேலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். காட்டன் தான் ஒரு உயிருள்ள ஒரு நூல், அதை நம்ம உடம்புக்கு எந்த வித தீங்குமே கொடுக்காது. உடம்புக்கு குளிர்ச்சியையும் வியர்வை உறிஞ்சு தன்மையை கொண்டதுனால எல்லாருமே காட்டன் யூஸ் பண்ணுங்கள். நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? ஒரு காட்டன் சாரீ எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து மனிதன் தோன்ற காலத்துலேருந்து அந்த தலைமுறையாக இவங்க அந்த காட்டன் சாரியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்ககிட்டேருந்து வாங்குகிற அந்த காட்டன் சாரி நம்ம உடல் நலத்துக்கும் 100% ஆரோக்கியம் தரும். இனிமேல் எங்கள் வீட்டுக்கும் இவங்க வீட்டில் தான் நான் சாரி வாங்க போகிறேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து பெண்களும் மற்றும் குழந்தைகள் காட்டன் சாரியை பயன்படுத்துங்க. உங்கள் நலனுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம லோகமலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க. நன்றி, பாய். தேங்க்யூ.